அல்லேலூயா. இந்த நாள்ல தேவன் நம்ம கொடுத்த ஒரு வேத பகுதியை வாசிப்போம். லூக்கா சுவிசேஷம் 16வது அதிகாரம் 1 முதல் 9 வசனங்களை நம்ம வாசிப்போம். நானே வாசிக்கிறேன், நீங்க கவனிங்க. லூக்கா சுவிசேஷம் 16வது அதிகாரம் 1 முதல் 9 வசனங்களை வாசிக்கிறேன். பின்னும் அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஐஸ்வர்யவானாகிய ஒரு மனுஷனுக்கு ஒரு உக்ரானக்காரன் இருந்தான். அவன் தன் எஜமானனுடைய ஆஸ்திகளை அழித்து போடுகிறதாக எஜமானுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது எஜமான் அவனை வரவழைத்து, உன்னை குறித்து நான் இப்படி கேள்விப்படுகிறது என்ன? உன் உக்ரான கணக்கை ஒப்புவி, இனி நீ உக்ரானக்காரனாய் இருக்கக்கூடாது என்றான். அப்பொழுது உக்ரானக்காரன், நான் என்ன செய்வேன்? என் எஜமான் உக்ரான விசாரிப்பிலிருந்து என்னை தள்ளி போடுகிறானே. கொத்துகிறதுக்கு எனக்கு பலனில்லை, இறக்கவும் வெட்கப்படுகிறேன். உக்ரான விசாரிப்பை விட்டு நான் தள்ளப்படும் பொழுது என்னை தங்கள் வீடுகளில் ஏற்றுக்கொள்வாறு உண்டாகும்படி செய்ய வேண்டியது இன்னதென்று எனக்கு தெரிய வந்து என்று தனக்குள்ளே சொல்லிக்கொண்டு தன் எஜமானிடத்தில் கடன் பட்டவனாகளை ஒவ்வொருவனாக வரவழைத்து முதலாவது வந்தவனை நோக்கி, நீ எஜமானிடத்தில் பட்ட கடன் எவ்வளவு என்றான். அவன் 100 குடம் எண்ணெய் என்றான். அப்பொழுது உக்ரானக்காரன் அவனை நோக்கி, நீ உன் சீட்டை வாங்கி உட்கார்ந்து 50 என்று சீக்கிரமாய் எழுது என்றான். பின்பு அவன் வேறு ஒருவனை நோக்கி, நீ பட்ட கடன் எவ்வளவு என்றான். அவன் 100 கலம் கோதுமை என்றான். அப்பொழுது அவன், நீ உன் சீட்டை வாங்கி 80 என்று எழுது என்றான். அநீதியுள்ள உக்ரானக்காரன் புத்தியாய் செய்தான் என்று எஜமான் கண்டு அவனை மெச்சிக்கொண்டான். இவ்விதமாய் ஒளியின் பிள்ளைகளை பார்க்கிலும் இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் தங்கள் சந்ததியில் அதிக புத்திமான்களாய் இருக்கிறார்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மாளும் பொழுது உங்களை நித்தியமான வீடுகளில் ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி அநீதியான உலக பொருளால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள். அல்லேலூயா. நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த வார்த்தைக்காக நன்றி. எங்களோடு நீர் பேசும் உடைய வார்த்தைகள் சத்தியம். எங்களை ஆசீர்வதிக்கட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மாளும் பொழுது உங்களை நித்தியமான வீடுகளில் ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி அநீதியான உலக பொருளால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள். அல்லேலூயா. இந்த மெசேஜினுடைய டைட்டில் என்னன்னா, டைம் டு இன்வெஸ்ட். டைம் டு இன்வெஸ்ட். முதலீடு செய்யும் நேரம். முதலீடு செய்யும் நேரம். அல்லேலூயா. அல்லேலூயா. சரி, இந்த வேத பகுதி சிலரால் தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறது. சிலர் இதை புரிந்து கொள்றதே இல்லை. சிலர் என்ன செய்யறதில்லை, இதை சரியா புரிந்து கொள்றதில்லை. இந்த 9வது வசனத்துல அநீதியான உலக பொருளால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள். அல்லேலூயா. இயேசு இங்க ஒரு ஸ்டோரிய ஓமை ஆண்டவர் சொல்ற. என்ன சொல்றாருன்னா, ஒரு எஜமானன் இருந்தான். அவனிடத்துல ஒரு உக்ரானக்காரன் வேலை செய்து கொண்டிருந்தான். உக்ரானக்காரன் மேனேஜர். அந்த உக்ரானக்காரன் எஜமானனுடைய ஆஸ்தியை அழித்து போடுகிறதாக எஜமானனுக்கு அறிவிக்கப்பட்டது. எஜமானன் தன் உக்ரானக்காரனை அழைத்து, உன்னை குறித்து நான் இப்படி கேள்விப்படுகிறது என்ன? உன் உக்ரான கணக்கை எனக்கு ஒப்புவி, இனிமேல் நீ உக்ரானக்காரனாய் இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னான். உக்ரானக்காரன், நான் என்ன செய்வேன்? என் எஜமானன் உக்ரான விசாரிப்பில் இருந்து என்னை தள்ளிவிட போறானே, நான் என்ன செய்வேன்? கொத்துவதற்கு எனக்கு என்ன இல்ல, பலன் இல்ல, இரக்கமும் நான் வெட்கப்படுகிறேன். அதாவது எனக்கு அவன் தள்ளிட்டான்னா வெளியில போய் என்னால் என்ன செய்ய முடியாது, உழைச்சிலாம் சம்பாதிக்க முடியாது, அல்லது போய் அங்கேயும் இங்கேயும் கேட்டு என்னால வாழ முடியாது. நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லி உக்ரான விசாரிப்பை விட்டு தள்ளிவிடும் பொழுது தன்னை ஏற்றுக்கொள்வதற்கு தங்கள் வீடுகளிலே ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு காரியத்தை செய்வேன் என்று சொல்லி ஒரு காரியத்தை அவன் செய்தான். அவன் எஜமானனிடத்துல கடன்பட்டவர்களை அவன் அழைத்தான்.
எஜமானனுக்கு நீ எவ்வளவு கொடுக்கணும், என்ன கொடுக்கணும்னு ஒருத்தன் கேட்கிறான். முதலாவது அழைத்தவன அவன் சொல்றான், நான் 100 குடம் என்ன கொடுக்கணும். உடனே உட்கார்ந்து ஒரு சீட் எடுத்து 50ன்னு எழுதி கொடுத்துரு. எத்தனை எழுதி கொடுத்துரு? 50ன்னு எழுதி கொடுத்துரு. இன்னொருத்தவனை கூப்பிடுறான், நீ எவ்வளவு கொடுக்கணும், நான் 100 களம் கோதுமை கொடுக்கணும், 80ன்னு எழுதி கொடுத்துரு அப்படின்னு சொல்லி அவன் அவங்கள்ட்ட சொன்ன உடனே இத அந்த எஜமானன் கேள்விப்பட்டு அவன் ஞானமா புத்தியா செய்தான் என்று சொல்லி அவனை மெச்சிக்கொள்ளுகிறான். ஒருவேளை அவனுக்கு துரோகம் பண்ணா கூட அவன் செய்த செயல் ஞானமான ஒரு செயலா இருக்கே என்று சொல்லி அவன் மெச்சிக்கொண்டான். இதை குறித்து இயேசு என்ன சொல்றாருன்னா, இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகள், அதாவது இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷனுங்க தேவனுடைய பிள்ளைகளை விட புத்திசாலிகளா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் வாழும் பொழுது உங்கள் நித்தியமான வீடுகளிலே ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி அநீதியான உலகப் பொருளால் உங்களுக்கு நண்பர்களை சம்பாதியுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இங்க இயேசு சொல்றது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. நமக்கு ஒரு டவுட் வரும், சந்தேகம் வரும். அப்ப இயேசு அநீதியா உலகத்துல பொருட்களை சம்பாதிக்கிறத அங்கீகரிக்கிறாரா, அது கரெக்ட்னு சொல்றாரா அப்படின்னு ஒரு கேள்வி வருமா? வரும். சரி, அநீதியா உலக பொருளை சம்பாதித்துதான் நண்பர்களை சம்பாதிக்கணுமா? இரண்டாவது கேள்வி வரும். இந்த கேள்விகளுக்கு பதில் என்னன்னா, நிச்சயமா இயேசு அநீதியாக உலக பொருளை சம்பாதிக்க கூடாதுங்கிறதுல அவர் உறுதியா இருக்கிறார். அல்லேலூயா. அநீதியா என்ன செய்யக்கூடாது, உலக பொருட்களை சம்பாதிக்க கூடாது அப்படின்றதுல இயேசு உறுதியா தான் இருக்கிறார். எதை வச்சு சொல்றேன்னா, 11ஆம் வசனம், 10, 11, 12, 13 4 வசனங்களை வாசிச்சீங்கன்னா ஆண்டவர் அநீதியாக உலக பொருள்களை சம்பாதிக்க கூடாதுங்கிறத அவர் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். 10ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறார். கொஞ்சத்திலே உண்மை உள்ளவன் அநேகத்திலும் உண்மையுள்ளவனாய் இருக்கிறான், கொஞ்சத்திலே அநீதி உள்ளவன் அநேகத்திலும் அநீதி உள்ளவராய் இருக்கிறான். அநீதியான உலகப் பொருளை பற்றி நீங்கள் உண்மையாயிராவிட்டால் யார் உங்களை நம்பி உங்களிடத்தில் மெய்யான பொருளை ஒப்புவிப்பார்கள்? வேறு ஒருவருடைய காரியத்தில் நீங்கள் உண்மையாயிராவிட்டால் உங்களுக்கு யாரொன்றையும் சொந்தமாக கொடுப்பவன் யார்? எந்த ஊழியக்காரன் 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்யக்கூடாது? ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கு உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களாலே கூடாது. அப்போ இந்த வசனங்கள் எல்லாம் பார்த்தா உண்மையா இருக்கணுங்கிறது தான் அவர் என்ன செய்யறாரு, எம்பசைஸ் பண்றார். உண்மையுள்ளவனா இருக்கணும். எப்படிப்பட்ட உண்மையுள்ளவனா இருக்கணும்? கொஞ்சத்துல உண்மையா இருக்கணும், வேறு ஒருவனுடைய காரியத்துல உண்மையா இருக்கணும். கொஞ்சத்துல உண்மையா இருந்தா மெய்யான பொருள் என்ன செய்யும், அவன் சுதந்திரித்துக் கொள்வான் அப்படின்னு இயேசு சொல்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, அப்போ அநீதியான உலக பொருட்களினால் நண்பர்களை சம்பாதிங்கன்னு எப்படி சொல்றார் இயேசு? அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு செய்தி என்னன்னா, அநீதியான உலக பொருட்களினால் நண்பர்களை சம்பாதிக்கிறவங்களே ஞானம் உள்ளவங்க. அல்லேலூயா. யார் ஞானம் உள்ளவங்க? அநீதியான உலக பொருட்களால நண்பர்களை சம்பாதிக்கிறவங்க யாரு? ஞானம் உள்ளவங்க. அப்போ இந்த அநீதியான மேனேஜர், அதாவது இவன் ஒரு டிஸ்ஹானஸ்ட் மேனேஜர். டிஸ்ஹானஸ்ட் மேனேஜர் அதாவது இவன் ஒரு மோசமான உண்மை இல்லாத ஒரு மேனேஜர். ஏன்னா தான் எஜமானனுடைய ஆஸ்தி என்ன செய்யறான், அழித்து போடுகிறான். ஒண்ணு. ரெண்டாவது, எஜமானன் இவனை தள்ளிட்டா இவனை ஏற்றுக்கொள்வதற்காக இவன் முன்னமே ஒரு பிளான பண்றான். என்ன பண்றான், அவன்கிட்ட கடன் வாங்கினவனை கூப்பிட்டு என்ன செய்யறான், நீ எவ்வளவு கடன் வாங்கல, 100 வாங்கினியா, 50 எழுதி கொடுத்துரு. ஏன்னா எஜமானனுக்கு தெரியாது, எனக்கு தானே தெரியும். இன்னொருத்தன் கேட்கிறான், நீ எவ்வளவு வாங்கின, 100 காலம் கோதுமை வாங்கின, 80 எழுதி கொடுத்துரு. அவனுக்கு ஒரு ஹிடன் அஜெண்டா இருக்கு. என்ன அஜெண்டா இருக்குன்னா, அவன் தள்ளிட்டான்னா இவங்க எல்லாம் ஆதரவு கொடுப்பாங்கன்ற ஒரு எண்ணம் இருக்கு.
நம்பிக்கை இருக்கு. அல்லேலூயா. அப்ப இவன் ஒரு மோசமான ஆளுதான். இயேசு இவனை பற்றி என்ன சொல்றாருன்னா, பிரபஞ்சத்தின் மனுஷன், பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் சொல்றார். அதாவது இவனுடைய கிரியைகள்லாம் இந்த உலகத்தவங்களுடைய கிரியைகளை போல இருக்கு. அதனால இவங்களுடைய கிரியைகள் எல்லாம் அவர் ஏற்றுக்கொள்ளல. ஆனா ஒரு காரியத்தை இயேசு மெச்சிக்கொள்கிறார். அவன் ஒரு காரியத்தை ஞானமாய் செய்தான், புத்தியாய் செய்தான். அத இயேசு என்ன பண்றாரு, ஏற்றுக்கொண்டு அதுல இருந்து சீஷர்களுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் லெசனை கற்றுக் கொடுக்கிறார். அல்லேலூயா. அவன் புத்தியா செஞ்சான் பாருங்க, அந்த செயலை எடுத்து என்ன செய்யறார், சீஷர்களுக்கு ஒரு நல்ல பாடத்தை, ஒரு ஸ்பிரிச்சுவல் பிரின்சிபல்ல அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். புரியுதா உங்களுக்கு? அவருடைய செயலை அவர் அங்கீகரிக்கல. ஆனா அவன் ஞானமா ஒரு காரியத்தை செய்தான் பாருங்க. அந்த ஞானமா செய்த காரியத்திலிருந்து ஒரு டீச்சிங்க சொல்லித்தர. அல்லேலூயா. அது என்ன டீச்சிங்னா, அநீதியான உலக பொருட்களினால் நண்பர்களை சம்பாதிப்பதே ஞானம். அல்லேலூயா. அநீதியான உலக பொருட்களினால் நண்பர்களை சம்பாதிப்பதுதான் ஞானம்னு சொல்லித்தர. அல்லேலூயா. அல்லேலூயா. சரி, அல்லேலூயா. அநீதியான உலக பொருட்களை சம்பாதிக்கிறவன், நண்பர்களை சம்பாதிக்கிறவன் ஞானம் உள்ளவன். இவனுடைய லைஃப்ல இருந்து சில விஷயத்தை நாம படிப்போம். ஞானம் உள்ளவர்கள் தங்களுடைய எதிர்காலத்தை குறித்து யோசிப்பார்கள். அல்லேலூயா. ஞானம் உள்ளவங்க என்ன செய்வாங்க, தங்களுடைய ஃபியூச்சரை பத்தி யோசிப்பாங்க. இந்த மனுஷனை பாருங்க, 3ஆம் வசனம் 4ஆம் வசனம். அப்பொழுது உக்கிரானக்காரன், நான் என்ன செய்வேன், என் எஜமான் உக்கிரான விசாரிப்பிலிருந்து என்னை தள்ளிவிட போகிறானே, கொத்துகிறதற்கு எனக்கு பலன் இல்லை, இரக்கவும் வெட்கப்படுகிறேன். உக்கிரான விசாரிப்பை விட்டு நான் தள்ளப்படும் பொழுது என்னை தங்கள் வீடுகளில் ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி செய்ய வேண்டியது இன்னதென்று தெரிய வந்து தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான். அல்லேலூயா. இப்போ இவன் ஒண்ணு யோசிக்கிறான், என் எஜமானன் என்ன வேலையை விட்டு டிஸ்மிஸ் பண்ணிட்டா, வேலையை விட்டு தள்ளிட்டா, நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி எதிர்காலத்தை குறித்து ஒரு திட்டமிடுகிறான். அல்லேலூயா. ஞானம் உள்ளவங்க எதிர்காலத்தை குறித்து என்ன செய்வாங்க, திட்டமிடுவாங்க. அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா. அவன் ஒண்ணு நினைச்சான், இப்ப இருக்கிற வேலை நிரந்தரம் கிடையாது. இப்ப இருக்கிற வேலை என்ன, எஜமானன் என்ன பண்ண போறான், என்ன தள்ளிவிட போறான், டிஸ்மிஸ் பண்ண போறான், இந்த வேலை எனக்கு காலியாக போகுது, இப்போ இருக்கிற நிலைமை நிரந்தரம் கிடையாது அப்படின்னு நினைக்கிறவங்க தான் ஞானம் உள்ளவங்க. அல்லேலூயா. நான் இன்னைக்கு சொல்றேன், நமக்கும் சரி, இப்ப இருக்கிற பாருங்க, அந்த நிலைமை நமக்கு நிரந்தரம் கிடையாது. அல்லேலூயா. இப்ப இருக்கிற பணம் நிரந்தரம் கிடையாது, இப்ப இருக்கிற பலம் நிரந்தரம் கிடையாது, இப்ப இருக்கிற அழகு நிரந்தரம் கிடையாது, இப்ப இருக்கிற வாலிபம் நிரந்தரம் கிடையாது, இப்ப இருக்கிற டைமே நிரந்தரம் கிடையாது, இந்த உலகமே நமக்கு நிரந்தரம் கிடையாது. அல்லேலூயா. இதை யோசிக்கிறானே அவன் தான் ஞானம் உள்ளவன். அல்லேலூயா. அல்லேலூயா. எதிர்காலத்தை குறித்து யோசிக்கிறான். இந்த நிலைமை மாறிச்சுன்னா நான் என்ன செய்யறது? அல்லேலூயா. இயேசு இதுல இருந்து நமக்கு என்ன சொல்லித்தராருன்னா, எதிர்காலத்தை குறித்து யோசிக்கணும். அதுதான் ஞானம்னு சொல்லித்தர. இந்த உலகம் உனக்கு நிரந்தரம் கிடையாது. அல்லேலூயா. இந்த உலகம் உனக்கு நிரந்தரம் கிடையாது. இந்த உலகத்தை விட்டு ஒரு நாள் தள்ளிவிடப்படுவாய். இந்த உலகத்தை விட்டு என்ன செய்யப்படுவாய்? தள்ளிவிடப்படுவாய். இந்த உலகம் நம்மை தள்ளும். அல்லேலூயா. ஒரு நாள் இந்த உலகம் என்ன செய்யும்? நம்ம கயிறை கட்டி இறக்கும். கயிறை கட்டி இறக்கும். இந்த உலகம் ஒரு நாள் நம்மை தள்ளும், அது நிச்சயம். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? இந்த உலகம் நம்மளை என்ன செய்யும்? அது எப்போ வேணாலும் நம்மளை தள்ளிடும், எப்போ வேணாலும். அப்போ இந்த உலகம், இந்த வாழ்க்கை நமக்கு நிரந்தரம் கிடையாது. அல்லேலூயா. அதனால இயேசு சொல்றாரு, எதிர்காலத்தை குறித்து அந்த மனுஷன் யோசிச்சானே, அந்த எஜமானன் தள்ளிட்டா நான் என்ன செய்வேன்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணா பாருங்க. அது போல
எதிர்காலத்தை குறித்து யோசிக்கிறது தான் உண்மையான ஞானம். அல்லேலூயா. இப்ப நீ எந்த அதிகாரத்துல இருந்தாலும் அது நிரந்தரம் கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? நிரந்தரம் இல்லை. ஒரு நாள் இந்த நிலைமை மாறும். அதனால்தான் சொல்றாரு ஆண்டவர், எதிர்காலத்தை குறித்து என்ன செய்யுங்க, யோசிங்க. அவங்கதான் ஞானம் உள்ளவன். அவன் ஞானம் உள்ளவன் என்ன, எதிர்காலத்தை குறித்து யோசிச்சான். அல்லேலூயா, அல்லேலூயா. எதிர்காலத்துல தள்ளி விடும் பொழுது ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு இடம் வேண்டும் என்று யோசிச்சான். அல்லேலூயா. என்னது, எதிர்காலத்துல இதை தள்ளிட்டா உக்ரானக்காரன் தள்ளப்படும் பொழுது என்னை தங்கள் வீடுகளில் ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி செய்ய வேண்டியது இன்னதென்று யோசித்தான். ஐயோ, இந்த எஜமானன் தள்ளிட்டா எதிர்காலத்துல நாளைக்கு என்னை யாராவது ஏற்றுக்கொள்ளணும். என்ன, எனக்கு என்ன செய்ய, உழைச்சி என்னால வாழ எனக்கு பலன் கிடையாது. அல்லேலூயா. நான் போய் அங்கேயும் இங்கேயும் கேட்டு என்னால வாழறதுக்கு வெட்கப்படுகிறேன். அதனால என்னை இவன் தள்ளினாலும் வேறு ஒரு இடத்துல தங்குவதற்கு, என்னை ஆதரிப்பதற்கு ஒரு வழி வேணும்னு சொல்லி யோசிச்சானே. அல்லேலூயா. அததான் இயேசு வெற்றி கொள்ளுகிறார். அல்லேலூயா. நாமளும் இந்த நிலைமை ஒரு நாள் மாறும். அல்லேலூயா. இந்த நிலைமை ஒரு நாள், இந்த உலகத்தை விட்டு நாம ஒரு நாள் கடந்து போவோம். ஆனா நாம நிரந்தரமா தங்குவதற்கு ஒன்று ஆயத்தப்படுத்தணும். அல்லேலூயா. அதுதான் யாரு, ஞானம் உள்ளவன். அல்லேலூயா. அதுதான் யாரு, ஞானம் உள்ளவன். கர்த்தர் சொல்ல, உங்களுக்கு ஒரு கதை சொல்ல. ஒரு தேசம் இருந்தது. அந்த தேசத்தை ராஜாக்கள் யார் வேணாலும் ஆளுகை செய்யலாம். ஆனா அந்த தேசத்துல இருக்கிற ஒரு சட்டம் என்னன்னா, அந்த தேசத்தை எந்த ராஜா ஆளுகை செய்யறாரோ 5 வருஷம் என்ன செய்யலாம், அந்த தேசத்தை ஆளுகை செய்யலாம். 5 வருஷம் முடிஞ்ச உடனே அவனை கொண்டு போய் பக்கத்துல இருக்கிற ஒரு ஐலாண்டு, ஒரு தீவுல கொண்டு போய் விட்டுருவாங்க. அந்த தீவு ஒரு கொடிய மிருகங்களும் வலு சிற்பங்களும் வாழ்கிற ஒரு பயங்கரமான வனாந்தரம். அங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த ராஜா அங்க கடைசியா தனியா இருந்து சாக வேண்டிதான். அங்க இருந்து என்ன செய்ய முடியாது, திரும்பி வர முடியாது. அப்படின்ற ஒரு சட்ட திட்டம் இருந்தது. அதனால அந்த தேசத்துக்கு யாருமே ராஜாவா வர என்ன செய்ய மாட்டாங்க, முன் வர மாட்டாங்க. ஆனா ஒரு மனுஷன் சொன்னா, நான் இந்த தேசத்துக்கு ராஜாவா இருக்கிறேன். அவனை கூப்பிட்டு சொன்னாங்க, சட்டத்திட்டம்லாம் உனக்கு தெரியுமா? ஓ, நல்லாவே தெரியும். அப்படியா, சரி, நீ ரூல் பண்ணிக்க. 5 வருஷம் அவன் ராஜாவா இருக்க. 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம், 5 வருஷம் முடிஞ்சு போச்சு. முடிஞ்ச உடனே கடைசி நாட்கள்ல வந்து சொன்னாங்க, ராஜா, இப்போ உங்களுடைய பதவி முடிய போகுது. நீங்க எங்க போகணும்? அந்த கொடிய தீவுக்கு பக்கத்துல இருக்கிற தீவுக்கு நீங்க போகணும். அங்க உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஒண்ணுமே கிடைக்காது. அங்க உங்களுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. அங்க என்ன இருக்கும்? கொடிய மிருகங்களும் சர்ப்பங்களும் வனாந்தரமான இடம். தெரியுமா உங்களுக்கு? நல்லாவே தெரியுமே. என்ன நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்க? போகிறதுக்கு ரெடியா? ரெடி, நான் போகிறதுக்கு ரெடியா இருக்கிறேன். என்ன நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்க? எப்படி போக முடியும் உங்களால? அவர் சொன்னா, என்னைக்கு நான் ராஜாவா இங்க வந்தேனோ அன்றைக்கு அந்த இடத்தை நான் என்ன செய்துட்டேன், எனக்கான ஒரு நல்ல இடம் ஆயத்தம் பண்ணிட்டேன். இங்க இருக்கிற மாளிகையை விட அங்க சிறந்த மாளிகையை நான் கட்டி வச்சிருக்கிறேன். எனக்கு முன்னமே தேவையான எல்லா பொருட்களையும் அனுப்பிட்டேன். எல்லா வேலைக்காரங்களையும் நான் அனுப்பிட்டேன். எல்லா வசதியும் நான் பண்ணிட்டேன். இப்பொழுது நான் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு ரெடியா இருக்கிறேன்னு சொல்லி அந்த மனுஷன் ஞானமா சொன்னான். அல்லேலூயா. அது போலதான் இந்த உலகத்துல நாம் என்ன செய்யணும்? வாழறது நிச்சயம் கிடையாது. ஆனா நிரந்தரமான ஒரு இடம் இருக்கு. அல்லேலூயா. அது எங்க இருக்கு? பிலிப்பியர் 3வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிங்க. பிலிப்பியர் 3:20 வாசிங்க.
சீக்கிரம் வாங்க சீங்க. பிலிப்பியர் 3:20. பிலிப்பியர் 3:20. உங்கள் குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. நம்முடைய குடியிருப்பு எது? நம்முடைய நிரந்தரமான இடம் அதுதான். அல்லேலூயா. இங்கே என்னதான் வீடை கட்டினாலும், எவ்வளவுதான் மாளிகை எல்லாம் வச்சு எல்லாம் அழக வச்சு ஒரு வீடை கட்டினாலும், நாம ஒரு நாள் இந்த வீட்டை என்ன செய்யணும்? காலி பண்ணி தான் ஆகணும். அல்லேலூயா. காலி பண்ணி ஆகணும். இந்த வீட்டை விட்டு காலி பண்ணி ஆகணும். ஒரு பெர்மனன்ட் ஹவுஸ் இருக்கு. நீங்க வாசிங்க எபிரேயர் 11:13-14. எபிரேயர் 11:13-14 வாசிங்க. எபிரேயர் 11:11வது அதிகாரம் 13-14 வாசிங்க. இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அழைத்துக் கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு, அல்லேலூயா, பூமியில நாமெல்லாம் யாரு? அந்நியர்களும் பரதேசிகள். இந்த பூமி நமக்கு சொந்தம் கிடையாது. இந்த பூமி நமக்கு சொந்தம் கிடையாது. இந்த பூமிக்கு நம்ம அந்நியர்களும் பரதேசிகளுமா இருக்கிறோம். அடுத்தது சுயதேசத்தை நாடி போகிறோம். அல்லேலூயா. என்ன தேசம்? எது நமக்கு சுயதேசம்? பரலோகம் தான் நமக்கு சுயதேசம். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த நாட்கள்லாம் சொல்லுவாங்க, நாம எங்க இருந்து வந்தோம்னா பையூர்ல இருந்து வந்தோமா. எந்த ஊர்ல இருந்து வந்தோம்? பையூர்ல இருந்து வந்தோம். இப்ப மெய்யூர்ல இருக்கிறோம். சாரி, பொய்யூர்ல இருக்கிறோம். நம்ம போக போறது என்னது? மெய்யூர். பையூர்னா என்னது? கர்ப்பப்பை. பொய்யூர்னா என்னது? இந்த உலகம். மெய்யூர்னா என்னது? பரலோகம். அல்லேலூயா. நமக்கு சுயதேசம் அதுதான். அல்லேலூயா. அதனால அந்த சுயதேசத்தை என்ன செய்யணும்? நாம ஆதாயப்படுத்தி அதை ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். அவன் தான் ஞானம் உள்ளவன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒன்றை நாம புரிந்து கொள்ளணும், நாம இந்த உலகத்துக்கு சொந்தமானவங்க கிடையாது. அல்லேலூயா. நாம நிரந்தரம் இந்த உலகம் கிடையாது நமக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த உலகம் நமக்கு நிரந்தரம் கிடையாது. ஆனா நமக்கு ஒரு எதிர்காலம் இருக்கு. அல்லேலூயா. நமக்கு ஒரு நிரந்தரமான ஒரு இடம் இருக்கு. அதை ஆயத்தப்படுத்துகிறவன் தான் ஞானம் உள்ளவன். அதை பற்றி யோசிக்கிறவன் தான் ஞானம் உள்ளவன். இந்த ஊமையிலிருந்து கர்த்தர் நமக்கு சொல்றார். அல்லேலூயா. இரண்டாவது, ஞானம் உள்ளவன் தன் எதிர்காலத்துக்கு உரியவைகளுக்காக முன்னமே இன்வெஸ்ட், அதாவது முதலீடு செய்து வைப்பான். அல்லேலூயா. ஞானம் உள்ளவன் என்ன செய்வான்? தன் எதிர்காலத்துக்காக உரியவைகளுக்காக முன்னமே என்ன செய்வான்? இன்வெஸ்ட் பண்ணி அதை முதலீடாக செய்து வைப்பான். அல்லேலூயா. இன்வெஸ்ட்னா என்ன தெரியுமா? இன்வெஸ்ட்னா லாபம் எது வருதோ, எதுல லாபம் வருதோ அதுல நாம நம்பி பணத்தை என்ன செய்யறது? போட்டு வைக்கிறது தான் இன்வெஸ்ட். சாதாரணமான மக்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? சம்பாதிப்பாங்க, சாப்பிடுவாங்க, சம்பாதிப்பாங்க, சாப்பிடுவாங்க. கொஞ்சம் விவரம் தெரிஞ்சவங்க, கொஞ்சம் அறிவுள்ளவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நாளைக்கு நமக்கு வயசாகும், நமக்கு நம்ம பிள்ளைகள்லாம் நம்ம என்ன செய்யும்? துரத்தி ஏற்றி விட்டுருவாங்க. இல்லை கடைசி காலத்தில் நமக்கு ஒரு மெடிக்கல் செலவு கூட இருக்காது. யாரையும் நம்பி வாழக்கூடாது அப்படின்றதுக்காக கொஞ்சம் கொஞ்சமா என்ன செஞ்சு வச்சிருப்பாங்க? சேமிச்சு வைப்பாங்க. இவங்க கொஞ்சம் அறிவுள்ளவங்க. ஐஸ்வர்யவானும் பணக்காரனும் என்ன செய்வான்னா, சேமிச்சு வைக்க மாட்டான், இன்வெஸ்ட் பண்ணுவான். என்ன பண்ணுவான்? எதுல லாபம் வரும் அப்படின்னு பார்த்து என்ன செய்வான்? இன்வெஸ்ட் பண்ணுவான். எதுல லாபம் வரும்னு இன்வெஸ்ட் பண்ணுவான். இந்த மனுஷனை பாருங்க, இந்த டிஸ்ஹானஸ்ட் மேனேஜர் என்ன பண்ணான்னா, இவன் என்ன தள்ளிட்டான்னா என்ன செய்யலாம்? இன்னொருத்தவன் என்ன ஏற்றுக்கொள்வான்ல, அதுக்காக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் என்ன செய்யலாம்?
செய்து வச்சான். அல்லேலூயா. இன்வெஸ்ட்மெண்ட்டை செய்து வச்சான். பொதுவா ஜனங்கள் எதுல இன்வெஸ்ட் பண்றாங்க? எதுல இன்வெஸ்ட் பண்றாங்க? கோல்டுல இன்வெஸ்ட் பண்றாங்க. ஏன்னா கோல்டு கொஞ்சம் என்ன இருக்கு, 6 மாசத்துக்கு முன்னாடி இருந்த கோல்டு 5000க்குள்ளதான் இருந்தது. ஆனா இன்னைக்கு 7000. 6 மாசத்துல 1 கிராம் 2000 ரூபாய்க்கு ஏறிடுச்சு. ஜனங்கள் ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி 3 பவுன் வாங்கி வச்சிருந்தாங்கன்னா இன்னைக்கு எவ்வளவோ ஏறி இருக்கும். கோல்டுல இன்வெஸ்ட் பண்றாங்க. சில பேர் என்னத்துல இன்வெஸ்ட் பண்றாங்க? இடத்தை வாங்கி போடுவாங்க. இடத்தை வாங்கி போடுவாங்க. இடம் வாங்கி போட்டாங்கன்னா சில வருஷம் கழிச்சு என்ன செய்யும்? அந்த விலை ஏறிடும். சில பேர் என்ன பண்ணாங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்ல ஷேர்ல என்ன செய்வாங்க? போட்டு இன்வெஸ்ட் பண்ணி வைப்பாங்க. இதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது. அல்லேலூயா. ஆனா கர்த்தர் நம்ம எதுல இன்வெஸ்ட் பண்ண சொல்றாரு தெரியுமா? மத்தேயு சுவிசேஷம் வாசிங்க, 6வது அதிகாரம் 19-21 வரைக்கும். 19-21 வரைக்கும் வாசிங்கள. பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும், திருடரும் கண்ணமிட்டு திருடுவார்கள். பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். அல்லேலூயா. எங்க கர்த்தர் நம்மள பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கிறாரு? பாஸ்டர், நான் 3 பவுன் வாங்கி வச்சேன், நான் ஒரு 5 பவுன் வாங்கி வச்சேன். பவுன் நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, சல்லுன்னு இறங்கும். சில டைம்ல என்ன ஆயிடும்? 3000 ரூபாய். அது வேர்ல்டு மார்க்கெட்டை பொறுத்து தான் இருக்கு. திடீர்னு அமெரிக்காவுல பஞ்சமோ அல்லது சில கண்ட்ரிகள்ல வாரோ வந்ததுன்னா கோல்டு என்ன ஆயிடும்? இறங்கும், ஏறும். அதெல்லாம் நிரந்தரமான இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. பாஸ்டர், திருவள்ளூர்ல இடம் வாங்கி வச்சிருக்கிறேன், ஸ்ரீபெரும்புத்தூர்ல இடம் வாங்கி வச்சிருக்கிறேன், எனக்கு கவலையே கிடையாது. இடம்லாம் வாங்கி வச்சிருப்பீங்க, கட்டலான்னு போனாங்க, எவ்வளவு வீடு கட்டி வச்சிருப்பான். எங்கடா கிணத்தை காணுன்ற மாதிரி இடத்தை காணும் தேடிட்டு இருப்பீங்க. அல்லேலூயா. இடத்தை காணுமே, எங்க இடத்தை காணுமே, வாங்கி வச்சல. ஒருத்தன் வீடு கட்டி என்ன செஞ்சிட்டு இருப்பான்? அவன் ஒருத்தன் எவனோ அனுபவிச்சுட்டு இருப்பான். இதெல்லாம் நடக்கிற விஷயம். ஸ்டாக் மார்க்கெட் மட்டும் என்ன, அது பயங்கரமான ஃப்ராட் வேலை அங்கெல்லாம் அதிகமா நடக்குது. போன வாரம் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் எனக்கு ஜப குறிப்பு கொடுத்தார். ஸ்டாக் மார்க்கெட்ல 10 லட்சம் ரூபாய் போட்டிருக்கிறார். ஸ்டாக் மார்க்கெட்ல போடணும்னா அது ஒரு புரோக்கர் மூலமா தான் போடுவாங்க. அவன் தான் ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணுவான், அதுல அவனும் ஒரு ஆளா இருப்பான். புரோக்கர் மூலமா தான் ஸ்டாக் போட முடியும். இவன் 10 லட்சம் ரூபாய் போட்ட உடனே புரோக்கர் அனுமதி இல்லாம எடுக்க முடியாது பணத்தை. அங்க ஏறினாலும் புரோக்கர் பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்களாம். பணத்தை எடுக்கிறதுக்கு, ரிட்டர்ன் எடுக்கிறதுக்கு முடியல. அக்கௌண்ட்ல கிடக்குது. அது அப்படியே கேட்டா, சார் அப்புறமா எடுத்துக்கலாம். அவன் எடுத்து யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்கிறான், அவன் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறான். இந்த மாதிரி ஃப்ராட் வேலை எல்லாம் நடக்குது. அதனால இதெல்லாம் எதுலயும் என்ன செய்ய வேணான்றார் ஆண்டவரே. ஏன்னா பூச்சிகளும், ஆமா, பூச்சி அரிசி போட்டுரும். ஆந்திராவிலே எதுவும் ஒருத்தன் பையில நிறைய பணம் வச்சிருக்கிறான். கரை என்ன பண்ணிடுச்சு? எல்லாம் அரிசி காலி பண்ணிடுச்சு. பூச்சிகளும் திருடன் கள்ளமிட்டு திருடுவான். பேங்க்ல பணம் இருக்கு, போன் பண்ணுவான், நார்த் இந்தியாவில் இந்த மாதிரி, சார் ஸ்டேட் பேங்க்ல இருந்து பேசுறேன் சார், உங்க 16 நம்பரை நீங்க சொல்லுங்க சார், 16 நம்பரை சொல்லுங்க சார். சொன்ன உடனே அக்கௌண்ட்ல இருந்து ஆயிடும், தொடச்சிருவான். எங்க மாமனார் ஒரு தடவை அப்படித்தான் தெரியாம 16 நம்பரை சொல்லிட்டார். கார்டுல இருந்து எடுத்து சொல்லிட்டார், பேங்க்ல இருந்து தான் பேசுறான்ட்டு 50,000 ரூபாய் எடுத்துட்டான். சார் அம்மா வீட்டுக்காரரு 10,000 ரூபாய் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது கார்டு நம்பர் சொன்னாரு, அவன் போட்டு 10,000 ரூபாய் டக்குன்னு தூக்கிட்டான். எல்லாம் ஃப்ராடுங்க, பயங்கரமான ஃப்ராடுங்க. அதனால கண்ணமிட்டு திருடுவார்கள். நம்ம வீட்டுல என்ன பேசிக்கிட்டு இருக்கோங்கிறது எவனுக்கோ கேக்குது. நீங்க பாருங்களேன், நீங்க புடவைய வாங்குறத பத்தி பேசிக்கிட்டு இருந்தீங்க, இல்ல டிவி வாங்குறத பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னா உங்க போனுக்கு டிவி அட்வர்டைஸ்மெண்டா வந்துட்டு இருக்கும். எப்படிடா இது வருதுன்னா,
நம்ம பேசுறது என்ன ஆயிடுது, எங்கேயோ போகுது. ஒருத்தர் ரிசீவ் பண்றான், நம்ம ரூமுக்குள்ள உட்காந்து பேசிட்டு இருக்கிறது என்ன செய்யறான், ஒருத்தர் ரிசீவ் பண்றான். ரிசீவ் பண்ணி அதுக்கு ஏற்ற அட்வர்டைஸ்மெண்டா நமக்கு அனுப்புறான். அதான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். அதுக்கு ஏற்ற அட்வர்டைஸ்மெண்டா. அப்போ நாம யாருக்கும் தெரியாத பேசிக்கிட்டு இருக்கோம்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? நீங்க செல்போனை பக்கத்துல வச்சு ஆஃப் பண்ணிட்டு பேசினாலே போயிடுறது. அதனால யாரோ நம்மளை என்ன செய்ய திருடுறதுக்கு, கள்ளமிட்டு திருடுறதுக்கு காத்துக்கிட்டு தான் இருக்கலாம். நீங்க யாருமே திருடனாலும் ஸ்டேட் பேங்கே என்ன பண்ணிடும், மினிமம் பேலன்ஸ் அப்படியே பாவம் 1000 ரூபாய என்னது அந்த 1000 ரூபாய் கொடுக்குறாங்கல்ல, அதை போட்ட உடனே மினிமம் பேலன்ஸ் அப்படியே பிடிச்சிக்கிறான். மினிமம் பேலன்ஸ் பிடிச்சிக்கிறான். பேங்கே திருடும். அதனால இதெல்லாம் எதுவுமே நமக்கு நிரந்தரம் கிடையாது. அல்லேலூயா. நாம எதுல சேர்த்து வைக்கணும், பரலோகத்துல பொக்கிஷங்களை சேர்த்து. அல்லேலூயா. பரலோகத்துல பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கணும். ஒருத்தர் சொன்னாரு, எங்க சொந்தக்காரரு, வயசானவர் அவரு, எங்க அப்பா எனக்கும் என் தங்கச்சிக்கும் வாலிப நாட்கள் 2000 பணம் கொடுத்தாரு. நான் என்ன பண்ணேன், 2000 ரூபாய்க்கு ஒரு சாலிட்ரி டிவி வாங்கிட்டு வந்தேன். என் தங்கச்சி அவுட்டர்ல 2000 ரூபாய்க்கு ஒரு இடத்த வாங்கி போட்டா. இன்னைக்கு அவ இடம் 2 கோடி ரூபாய். என் சாலிடர் டிவி என்னது, அது இப்பெல்லாம் எங்க சாலிடர் டிவிலாம், சாலிடர் டிவி பார்த்து தரித்திரம் தான் குடிச்சது. அது போல எதுல இன்வெஸ்ட் பண்ணணும். அல்லேலூயா. இது கூட உண்மையான இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. அந்த இடம் இருக்கும்லாம் சொல்ல முடியாது. அல்லேலூயா. ஆனா பரலோகத்துல நம்ம சேர்த்து வைக்கிற பொக்கிஷம். அல்லேலூயா. என்றைக்கும் கர்த்தர் என்ன செய்வார், நமக்கு பல மடங்கு திரும்ப கொடுக்க அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. அநீதியான உலக பொருள் இல்ல பாஸ்டர், அநீதியான உலக பொருள் சொல்லப்பட்டிருக்க. அநீதியான உலக பொருள்னா என்னது, அவன் ஃப்ராடு வேலை பண்ணி சம்பாதிச்ச பொருள் தான் அநீதியா. அப்ப நாங்கெல்லாம் ஃப்ராடு வேலை தான் பண்ணி சம்பாதிச்சு வச்சிருக்கிறோமா? இல்ல. அநீதியான உலக பொருள்னா அது மட்டும் இல்ல. இங்க 11வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, அநீதியான உலக பொருளை பற்றி நீங்கள் உண்மையாயிராவிட்டால் யார் உங்களை நம்பி உங்களிடத்தில் மெய்ப்பொருளை ஒப்புவிப்பார்கள்? அல்லேலூயா. அநீதியான உலக பொருள்னு ஏன் அதை சொல்லப்பட்டிருக்குன்னா, அவன் ஃப்ராடு பண்ணி அவன் ஏமாத்தி சம்பாதிச்ச பொருளை தான் அநீதியான பொருள். ஆனா அதே நேரத்தில் இன்னொரு அர்த்தமும் இருக்கு. அநீதியான உலக பொருளுக்கு ஆப்போசிட்டா என்ன சொல்றாரு, மெய்ப்பொருள்னு சொல்றார். அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த இடத்துல அநீதியான உலக பொருள் தான் என்னது, அழிந்து போகிற பொருள் தான் அநீதியான உலக பொருள். அல்லேலூயா. இந்த உலகத்துல எல்லா சொத்துக்களும் என்ன செய்யும், ஒரு நாள் அழிந்து போகும். அல்லேலூயா. அல்லேலூயா. அழிந்து போகும் அப்படின்னு சொல்ல, இவன் தன்னிடத்தில் அதிகாரம் இருக்கும் பொழுது என்ன செய்தான், அவன் இன்வெஸ்ட் பண்ணி வச்சான். எப்போ, அந்த எஜமானன் இவனை தள்ளி விடுறதுக்கு முன்னாடியே சீக்கிரமா என்ன பண்ணான், இந்த எஜமானன் தள்ளிவிட போறான்னு கேள்விப்பட்ட உடனே என்ன பண்ணான், ஆட்களை கூப்பிட்டு அந்த அதிகாரத்துல இருக்கும் பொழுது, அந்த மேனேஜர் போஸ்ட்ல இருக்கும் பொழுது என்ன பண்றான், வா நீ என் எஜமானனுக்கு எவ்வளவு தரணும், 100 கூட என்ன தரணும், 50ன்னு எழுதி கொடு. எனக்கு தானே தெரியும், எஜமானனுக்கு தெரியாதுல்ல. இன்னொருத்தரை கூப்பிடுறான். அப்போ காலம் இருக்கும் பொழுதே அவன் என்ன செய்யறான், இன்வெஸ்ட் பண்ணி வச்சிடறான். அல்லேலூயா. நாம காலம் இருக்கும் பொழுது நம்மால எப்பெல்லாம் முடியுமோ அப்பெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிடணும். அல்லேலூயா. எப்பெல்லாம் முடியுமோ அப்பெல்லாம், நாளைக்கு பார்த்துக்கலாம்னா ஒரு நாள் என்ன செய்ய முடியாது, இன்வெஸ்ட் பண்ணவே முடியாது. நம்ம வீட்டுல எல்லாம் சொல்லுவாங்கல்ல, நம்ம வீட்டுல பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க, நம்ம தாத்தா பாட்டி அல்லது நம்ம அப்பா அம்மா எல்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் காடா கலந்தது, அப்பவே சொன்னாங்க, அதுல ஒரு இடம் ஒரு கிரவுண்டு வாங்கி போடுன்னு சொன்னாங்க, பணம்லாம் வச்சிருந்தேன். எப்படி இருக்கு நமக்கு கேட்கறதுக்கு,
வாங்கி போட்டுக்க வேண்டியதானே. அப்போ வாங்கி சாப்பிட்டுட்டோம். வாங்கி என்ன பண்ணிட்டோம்? சாப்பிட்டுட்டோம். நம்ம பிள்ளைகளுக்கு இதையே சொல்லக்கூடாது. அப்பவே ஸ்ரீபெரும்புத்தூர்ல ஒரு இடம் இருக்குன்னு சொன்னாங்க. அல்லேலூயா. அப்போ காலம் இருக்கும் பொழுதே என்ன செஞ்சிடணும்? எவ்வளவு இருக்கோ அதை இன்வெஸ்ட் பண்ணோம் ஆண்டவருடைய ராஜ்யத்துல. அல்லேலூயா. எவ்வளவு முடியுமோ நம்முடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை எவ்வளவுன்றதை கர்த்தர் பார்க்கல. எந்த சூழ்நிலையில இன்வெஸ்ட் பண்றோன்றதை கர்த்தர் பார்க்கல. ஒரு ஸ்ரீ அளவில் 2 பைசா போட்டதை அதிக இன்வெஸ்ட்மெண்ட் அவ்வளவுதான். அங்க மூட்டை மூட்டையா கொண்டு வந்து காசு போட்டாங்க. ஆனா ஒருத்தி 2 பைசா போட்டா பாருங்க, அவ்வளவுதான். கர்த்தர் சொல்றாரு, இவதான் அதிகமா போட்டாங்க. அவ கர்த்தருடைய கணக்கே வேற. கர்த்தருடைய கணக்கே எந்த சூழ்நிலையில போடுறோம் அதை வச்சுதான் அவரு அளவே பார்க்கிறார். நம்மால எப்பெல்லாம் முடியுமோ அப்பெல்லாம் என்ன செய்யணும்? இன்வெஸ்ட் பண்ணணும். நாம சில நேரத்தில் இன்வெஸ்ட் கூட பண்றது இல்லை. உள்ள அவர்கிட்ட எடுத்துறோம். அவர்கிட்ட கர்த்தர்கிட்ட பிட் பாக்கெட் அடிக்கிறது நாம தான். அல்லேலூயா. எப்படி பாஸ்டர்? தசம்பாகம் போடலன்னா அவர்கிட்ட தான் எடுக்கிறோம். அவர் தான் சொல்றாரு, 100% 10% யாருக்கு? 100 அவருக்கு தான் சொல்லும். அதுல 90 எடுத்துக்க சொல்றாரு. என்ன சொல்றாரு? 90% நீங்க எடுத்துங்க, 10% என்ன பண்ணுங்க? எனக்கு கொடுத்துருங்க. நாம சொல்றத 10% சேர்த்து என்ன செய்யறோம்? சொல்லட்டும். அல்லேலூயா. கர்த்தர் என்ன சொல்றாரு? கர்த்தர் கேட்க, ஆண்டவரே எதுல இருந்து அப்படி எடுத்து கொடுப்பாரு? உன் அக்கௌண்ட்ல ஒண்ணுமே இல்லையே, உன் அக்கௌண்ட்ல ஒண்ணுமே இல்லையே, நான் என்னத்தை எடுத்து கொடுக்கறது? அக்கௌண்ட்ல தான் எடுத்து கொடுப்பாரு. நீ என்னத்தை சேர்த்து வச்சிருக்கிற? அல்லேலூயா. நீங்க பேங்க்ல பணம் இல்லைன்னா செக்கு போட்டு அனுப்புனீங்கன்னா என்ன பண்ணணும்? அது சேத்துல அடிச்ச பந்து மாதிரி திரும்பி வரும். ஃபைன் வேற வரும். கர்த்தர்ட்ட ஒன்றும் சேர்த்து வைக்காம கர்த்தர்ட்ட கேட்டீங்கன்னா ஃபைனை போட்டு அனுப்பி விட்டுருவாரு. என்ன செய்வாரு? நீங்க செக்கு கொடுத்து அனுப்புறீங்க கர்த்தர்ட்ட, ஆண்டவரே எனக்கு இது வேணும், உன் அக்கௌண்ட்ல இருந்தது இல்லைன்னா என்ன வரும்? பேங்க்ல அக்கௌண்ட்ல இல்லைன்னா என்ன வரும்? செக் ரிட்டர்ன் ஆகும். பவுன்ஸ் ஆகி ரிட்டர்ன் ஆகும். ரிட்டர்ன் வெறும் செக் மட்டுமா வரும்? ஃபைனும் வரும். நீ என்ன அக்கௌண்ட்ல பணமே இல்லாத நீ எப்படி கேட்ப? அப்படின்ற அர்த்தத்தில் தான் ஃபைனை போடலாம் இல்லையா? பரலோகத்துல உனக்கு அக்கௌண்ட்ல பணமே இல்லை, நீ கர்த்தர்ட்ட கேட்டா ஃபைன் தான் வரும் உனக்கு. அதனால சேர்த்து வைக்கணும். அல்லேலூயா. என்ன செய்யணும்? இன்வெஸ்ட் பண்ணணும். அல்லேலூயா. இவன் அழிந்து போகிற ஆஸ்திகளை அழியாத இடத்துல இன்வெஸ்ட் பண்ணி வச்சான். அல்லேலூயா. கர்த்தர் அழிந்து போகிறத அழியாத ராஜ்யத்துல இன்வெஸ்ட் பண்ண சொல்றார். அல்லேலூயா. அல்லேலூயா. அழியாத இடத்துல இன்வெஸ்ட் பண்ணணும். அழியாத இடம் கர்த்தர் ராஜ்யம் தான். அங்க திருடர்கள் கிடையாது, அங்க கண்ணமிட்டு திருடுறவன் கிடையாது, பூச்சி கிடையாது, அங்க நம்ம பணத்தை தூக்கிட்டு ஓடுறவன் எவனும் கிடையாது. அல்லேலூயா. சரியான நேரத்துல கர்த்தர் நமக்கு சரியா எல்லாத்தையும் கொடுப்பார். அல்லேலூயா. ஏமாற்றவே மாட்டார். இந்த உலகத்துல பேங்க்கு கூட என்ன பண்ணும்? நம்மள ஏமாற்றும். நம்ம பணத்தை எடுக்க போனா அவன் 1008 கண்டிஷன் போடுவான். 1008 கண்டிஷன் போடுவான். ஒரு நாளைக்கு இவ்வளவுதான் எடுக்கணுமா, அதை எடுத்துருவா, இதை எடுத்துருவா, அதை எடுத்துருவான்னுவான். நம்ம கொஞ்சம் பணம்லாம் நம்ம நிறைய பணம் எடுக்க போனோம்னு வச்சுங்க, அதுக்கெல்லாம் பெரிய சில ஸ்டெப்ஸ்லாம் இருக்கு, அது வழியாக தான் போகணும். அல்லேலூயா. அதனால நமக்கு ஒரே சரியான இன்வெஸ்ட்மெண்ட் பரலோகம் தான். அல்லேலூயா. அழியாத இடம் அது. அல்லேலூயா. யாரும் திருடாத ஒரு லாக்கர் அங்கதான் இருக்கு. அல்லேலூயா. அதனால நம்ம பரலோகத்துல பொக்கிஷத்தை, ஒரு சிஸ்டர் கேட்டாங்க, பரலோகத்துல எப்படி பாஸ்டர் பொக்கிஷத்தை சேர்த்து வைப்பாங்க? எப்படி சேர்த்து வைக்கிறது? அதாவது காணிக்கை பையில போறதுதான் பரலோகத்துல சேர்த்து வைக்கிறது. இது கூடமா தெரியல? இது கூடமா தெரியல? தேவனுடைய ராஜ்யத்துல விதைக்கிறதுலாம் பரலோகத்துல சேர்த்து வைக்கிறதால அர்த்தம். அல்லேலூயா. ஒருவேளை இங்க யாருக்காவது தெரியாம இருந்ததுன்னா புரிஞ்சுங்க. பரலோகத்தில் சேர்த்து வைக்கிறது எப்படின்னு என்ன கேட்கக்கூடாது. அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்திலையும் அவருடைய ஊழியத்துக்கும்
ஆத்ம ஆதாய பணிக்கும் அவருடைய சபையிலையும் விதைக்கிறது தான் அல்லேலூயா பரலோகத்துல சேர்த்து வைக்கிறது. அல்லேலூயா. மூணாவது, ஞானம் உள்ளவர்கள் அழிந்து போகிற உலக பொருட்களை அழியாத உறவுகளை சம்பாதிப்பார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்றாரு? அநீதியான உலக பொருட்களால் நண்பர்களை என்ன செய்யுங்க? சம்பாதியுங்கள். அல்லேலூயா. அழிந்து போகிற உலக பொருட்களால் அல்லது அநீதியான உலக பொருட்களால் யாரை சம்பாதிக்கணும்? நண்பர்களை சம்பாதியுங்கள். போன வாரத்திலிருந்து இன்னைய வாரம் வரைக்கும் ஆம்ஸ்ட்ராங் கதை என்ன செய்ய மாட்டேது, முடிய மாட்டேங்குது. ஆம்ஸ்ட்ராங் நல்லவரோ கெட்டவரோ தெரியல, ஆனா நிறைய நண்பர்களை சம்பாதிச்சிருக்கிறார். நண்பர்களை சம்பாதிச்சிருக்கிறார். ஏன்னா எல்லாரும் என்ன சொல்றாங்க, கிட்டத்தட்ட ஒரு 500 அட்வொகேட் மட்டும் என்ன செய்திருக்கலாம், படிக்க வச்சிருக்கிறான் போல. எவ்வளோ பேருடைய வாழ்க்கையில அவன் இன்வெஸ்ட் பண்ணி இருக்கிறான். அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு பெரும் கூட்டம் அழுதுகிட்டு இருக்கு. இத்தனை நாளா டிவியில நியூஸா போட்டு நம்மளை டார்ச்சர் பண்றானுங்கன்னா அதுக்கு காரணம் அவன் எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில இன்வெஸ்ட் பண்ணது. அல்லேலூயா. உறவுகளை சம்பாதிக்கணும். இடத்த வாங்கி வைக்கிறத விட, தங்கத்தை வாங்கி வைக்கிறத விட உறவுகள். அல்லேலூயா. இந்த உறவுகள்லாம் இருக்குல்ல, இந்த உலகத்துல இருக்கிற மனிதர்களுக்கு செலவு பண்றது நல்லதுதான். ஆனா அதை விட பரலோக உறவுகளை நம்ம என்ன செய்யணும்? சேர்த்து ஆத்தும ஆதாயம் பண்ணணும். அல்லேலூயா. அதுக்கு செலவழிக்கணும். அல்லேலூயா. அது ரிட்டர்ன் வரும். இந்த உலகத்துல நிறைய பேருக்கு வேலை உதவி செய்வோம், தூக்கி விடுவோம் எல்லாம். ஆனா அவன்லாம் என்ன செய்ய மாட்டான், திரும்பி கூட பார்க்க மாட்டான். ஆனா பரலோகத்தின் உறவுகளை சேர்த்து வச்சா கர்த்தர் நமக்கு பலன் தருவார். அல்லேலூயா. கர்த்தர் செய்வாரு, பலன் கொடுப்பார். அல்லேலூயா. மனிதர்களை சம்பாதிக்கணும். ஏன்னா நித்திய வீட்டில் ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படிக்கு. அல்லேலூயா. இந்த மனுஷன் என்ன செய்தான், என்னை தள்ளி விடுவான் அந்த எஜமானன். அப்ப என்னை ஏற்றுக்கொள்வதற்கு சில மனிதர்கள் என்ன செய்யறான், அவன் சம்பாதிச்சுக்கிறான். சில மனிதர்களை சம்பாதிக்கிறான். அது போல நாம நித்திய வீட்டுக்கு போகும் பொழுது நம்மளை வரவேற்க, அல்லேலூயா, அங்கு நம்மால ஆசீர்வதிக்கப்பட்டவங்க அங்க நிக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. நாம் எல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கும் பொழுது நம்முடைய உறவுகள் அங்க நிக்கணும். அதுதான் நிரந்தரமான உறவு. பரலோகத்தில் இருக்க போற உறவு இருக்குல்ல, பரலோகத்துக்கு நாம ஒருத்தவங்களை வழிகாட்டி அவங்களை அழைச்சிட்டு போனா அந்த உறவு தான் நிரந்தரமான உறவு. அங்க இருக்கிற ஃபெலோஷிப் தான் நிரந்தரமான ஃபெலோஷிப். அல்லேலூயா. அங்க இருக்கிறவங்க தான் நிரந்தரமான நண்பர்கள், பரலோகத்து நண்பர்கள். அல்லேலூயா. அந்த நிலையான நகரத்தில் இருக்க போற நண்பர்கள் அவங்களுக்கு என்ன செய்யணும், சம்பாதிச்சு வைக்கணும். அல்லேலூயா. கடைசியா என்ன சொல்ல, ஆத்தும ஆதாயம் பண்ணுங்க. ஆத்தும ஆதாயம் பண்ணுங்க, அதுக்கு செலவு பண்ணுங்க. அநீதியான உலக பொருட்களை, அழிந்து போகிற உலக பொருட்களை ஆத்தும ஆதாயம் பண்ணுவதற்கு செலவு செய்யுங்க. அல்லேலூயா. ஊழியத்துக்கு கொடுங்க, மிஷனுக்கு கொடுங்க. அல்லேலூயா. சபைக்கு கொடுங்க, தேவனுடைய ராஜ்யத்துல விதைங்க. சில ஊழியக்காரர்களுக்கு உதவி செய்யுங்க, ஊழியம் படிக்கிறவங்களுக்கு உதவி செய்யுங்க, சில உருவாக்குங்க, அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுங்க. அல்லேலூயா. அப்படின்னு கர்த்தர், அதுதான் ஞானம். ஆத்தும ஆதாயம் பண்ணுகிறவன் தான் ஞானம் உள்ளவன். யார் ஞானம் உள்ளவன்? ஆத்தும ஆதாயம் பண்ணுகிறானே அவன் தான் ஞானம் உள்ளவன், வேதம் சொல்லுங்க. அதனால் அநீதியான உலக பொருட்களால் நண்பர்களை சம்பாதிக்கிறவர்களே ஞானம் உள்ளவங்க. அல்லேலூயா. நாம ஞானம் உள்ளவங்களா. அல்லேலூயா. என்ன எதிர்காலத்தை குறித்து யோசிக்கணும். இந்த உலகத்துல அதை சேர்க்கலாம், இதை சேர்க்கலாம், அதை சேர்க்கலாம் அப்படின்னு அதையே நினைச்சுக்கிட்டு இருக்கூடாது. அல்லேலூயா. ஏன்னா இது நிரந்தரம் கிடையாது. நம்மளை கொண்டு போய் தள்ளி விடுகிற நாட்கள் வரும். அல்லேலூயா. எப்போ வேணாலும் வரும். உலகம் நம்மள என்ன செய்யும், தள்ளி விடுகிற நாட்கள் வரும். நிச்சயமா வரும், என்றைக்கு வேணாலும் வரும். ரெண்டாவது, இன்வெஸ்ட் பண்ணணும்.
நாளைக்காக இன்னைக்கு என்ன செய்யணும்? இன்வெஸ்ட் பண்ணணும். அதன் மூலமா நண்பர்களை சம்பாதி. அல்லேலூயா. எழுதுறது கர்த்தர்ட்ட ஒப்பு கொடுப்போம். அல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றியோடுமை துதிக்கிறோம், நன்றியோடுமை துதிக்கிறோம். அல்லேலூயா. எஃப் கொடுப்பா. அல்லேலூயா. அழிந்து போகும் உலக பொருட்களா நண்பர்களை சம்பாதித்துக்கொள். நீ மரித்தால் நித்திய வீட்டில் உன்னை நிரந்தரமாய் சேர்த்துக் கொள்வார்கள். காத்துக்கொள், காத்துக்கொள், பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள். காத்துக்கொள், காத்துக்கொள், பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள். பொருட்கள் மேல கண்ணு போச்சுன்னா போச்சையா ஓ அபிஷேகம். ஆட்கள் மேல கண்ணு போச்சுன்னா அம்போதா ஓ அபிஷேகம். பொருட்கள் மேல கண்ணு போச்சுன்னா போச்சையா ஓ அபிஷேகம். ஆட்கள் மேல கண்ணு போச்சுன்னா அம்போதாகும் அபிஷேகம். பெருமை என்ற வலையில் விழாதே, அது வறுமையை கொண்டு வந்திடு. பெருமை என்ற வலையில் விழாதே, அது வறுமையை கொண்டு வந்திடு. பணத்திலே மயங்கி விடாதே, உன்னை பாதாளம் கொண்டு போய்விடு. பணத்திலே மயங்கி விடாதே, உன்னை பாதாளம் கொண்டு போய்விடு. காத்துக்கொள், காத்துக்கொள், பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள். காத்துக்கொள், காத்துக்கொள், பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள். பொருட்கள் மேல கண்ணு போச்சுன்னா போச்சையா ஓ அபிஷேகம். ஆட மேல கண்ணு போச்சுன்னா அம்போதாவோ அபிஷேகம். அல்லேலூயா. எல்லா கைகளை உயர்த்தி அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்.